குருவே நம, தந்தையே நம. இன்னைக்கு நம்ம சனிக்கிழமை மூலாதார சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வ முத்திரை வந்து பார்க்க போறோம். இந்த தெய்வம் வந்து நமக்கு மூலாதார சக்தியை மட்டும் இயக்கிறது இல்லை, ஆதிகால சிவன் அவருக்கே வந்து காப்பாற்றுற ஒரு தெய்வம். அந்த தெய்வம் வந்து என்ன, தாராதேவி. தாராதேவி அம்மா முத்திரை தான் பார்க்க போறோம். இந்த தாராதேவியை செய்ய வந்து பாத்தீங்கன்னா தியானத்துல 6 நிலைக்கு போறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த அம்மாவோட அருள் இருந்ததுன்னா ஞானம் பெறுவது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். பல ரிஷிகளும் யோகிகளும் இந்த தாராதேவியை வணங்கி தான் வந்து பெரிய ஞானம் வந்து அடைஞ்சாங்க. அப்பேற்பட்ட ஒரு தெய்வத்துடைய முத்திரை தான் நீங்க வந்து பார்க்க போறோம். அதை எப்படி பண்ண போறோம்னா, உங்களுடைய 2 கைகளையுமே ஆள்காட்டி விரல், கட்டை விரல் ரெண்டையுமே வந்து பாத்தீங்கன்னா சின்முத்திரையை தலைகீழா கோர்த்துக்கணும். சின்முத்திரையை தலைகீழா கோர்த்து இந்த 2 விரலையும் வந்து ஒட்டி வச்சுக்கணும். இதை ஆள்காட்டி விரலையும் ஒட்டி நேர் கோட்டு வச்சுக்கணும். மீதி 3 வரையும் இப்படி நேரம் தொட்டுக்கணும். தொட்டு இப்படி வச்சுக்கணும். இதுதான் நம்ம முத்திரை. எப்படி பண்ணோம்னா, இந்த 2 முத்திரை தனியாக அப்படி மடக்கி வச்சுக்கணும். மடக்கி வச்சுட்டு அதை கொண்டு வந்து அப்படியே இப்படி ஒட்டணும். இது ஆள்காட்டி விரலையும் ஒட்டிட்டு இப்படி வைக்கணும். இப்படி அது தாராதேவி அம்மா மனசுல நினைச்சு நீங்க வந்து அப்படியே வணங்கிக்கலாம். இந்த தாயோடைய அருள் உங்களுக்கு கிடைக்க 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 உங்களுக்கு ஞானத்துக்கான பாதை மிக எளிதாக கிடைக்கும். இந்த அம்மாவோட அருள் கிடைச்சதுனா மட்டும்தான் பெரிய பெரிய ஞானத்தை வந்து அடைய முடியும். அனைவருமே பெரிய பெரிய ரிஷிகள்லாம் கூட இந்த அம்மா வணங்க முடியாம தோத்து போனவங்க ஏகப்பட்ட பேர். விநாயகப் பெருமானோட மடியில வந்து பாத்தீங்கன்னா தாராதேவி வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு அவதாரம் எடுத்து உட்காந்துருப்பாங்க. அவங்கதான் கல்வி ஞானம் சக்தியெல்லாம் கொடுப்பாங்க. ராமபிரானுடைய நவமி தேதியும் இந்த அம்மாவோட தேதியும் ஒண்ணு. யாரெல்லாம் ராமபுரம் சொல்றாங்களோ அவங்க இந்த அம்மாவோட அருளை பெற்று கலை, கவிதை, போர்க்கலை, இந்த மாதிரி நிறைய விஷயம் தேர்ச்சி அடைவாங்க. பலவிதமான கலைகளை வந்து கற்றுக்கிறதுனால இந்த அம்மாவோட அருள் கிடைச்சா கண்டிப்பா வந்து கற்றுக்க முடியும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய முத்திரை தான் இந்த முத்திரை. ஸோ இது எப்படி செய்யணும் அப்படின்னா, மறுபடியும் பார்த்தீங்கன்னா சின்முத்திரையை 2 கையிலையும் பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு ஆள்காட்டி விரலை கொண்டு வந்து இப்படி டச் பண்ணிட்டு மீதி 3 வரையும் நீட்டி வச்சுக்கணும். நீட்டி வச்சுட்டு 5 நிமிஷம் வச்சுட்டு உங்களுடைய சுவாசத்தை நீங்க கவனிச்சிக்கலாம். ஒரு நாளைக்கு 5 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் செய்யலாம். நீங்க தியானத்துல உட்காந்துருக்கீங்கன்னா அப்படியே தியானத்துல உங்களால எவ்வளவு நேரம் உட்காந்துருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் உட்காந்துருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு அற்புதமான முத்திரையை இன்று இறைவன் எனக்கு கொடுத்ததற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. எல்லையில்லா இந்த பிரபஞ்சம் கொடுத்து கொண்டிருக்கிற முத்திரைகளை உங்களை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு முதலில் நம்ம தந்தையே நம்ம நன்றிங்க.